நீங்க நினைக்கிற மாதிரி மண்ணெல்லாம் வெறும் மண் இல்ல, அதுல ஒரு உலகமே இருக்கு. லட்சக்கணக்கான நுண்ணுயிரிகள் அங்கே சுறுசுறுன்னு இருக்கும். பாக்டீரியாக்கள், இவைகள் மண்ணுல அதிகமா இருக்கும். நைட்ரோஜன் எடுத்து தாவரங்களுக்கு கொடுக்கும் நல்லவங்க. ரைசோபியம்னு ஒரு பசங்க இருக்கு, அது தாவர வேர்கள்ல வீடு கட்டி குடியிருந்து நேரடியா நைட்ரோஜன் தரும். பல பாக்டீரியாக்கள் மண்ணுல இருக்கிற குப்பைகளை மட்க வச்சு மண்ணை வளமாக்கும். பூஞ்சைகள் இவையும் குப்பைகளை மட்க வச்சு தாவரங்களுக்கு சத்து கொடுக்கும். சில பூஞ்சைகள் தாவரங்களோட சேர்ந்து வாழ்ந்து அவங்களுக்கு தண்ணியும் தாதுவும் எடுக்க உதவும். ஆல்கா இவைகள் சூரிய வெளிச்சத்துல சத்தை உற்பத்தி பண்ணும், அதனால மண்ணுல ஆக்சிஜன் கிடைக்கும். இது மண்ணுக்கு கொஞ்சம் நைட்ரஜனும் தரும். புரோட்டோசோவா இவ மண்ணுல இருக்கிற பாக்டீரியாக்களையும் வேற நுண்ணுயிரிகளையும் சாப்பிடும். இதனால மண்ணுல சத்துக்கள் சரியா சுத்தி சுத்தி வரும். வைரஸ்கள் இவை பாக்டீரியாக்களையும் வேற நுண்ணுயிரிகளையும் தாக்கி அழிக்கும். இதனால மண்ணுல சமநிலை இருக்கும். இவங்க எல்லாம் ஏன் முக்கியம்? மண் வளம். இவங்க குப்பைகளை மட்க வச்சு தாவரங்களுக்கு சத்து கொடுக்கும். தாவரங்கள் வளர்ச்சி நைட்ரோஜன் தரும் பாக்டீரியாக்கள் மைக்கோரைசா பூஞ்சைகள்னு சொல்லுவாங்க. இவை தாவரங்கள் நல்லா வளர உதவும். சுத்தமான சூழல். இவங்க குப்பைகளை மடக்கிறது, சத்துக்கள் சரியா சுத்தி சுத்தி வர்றது, நச்சு பொருட்கள் அழிஞ்சு போறதுன்னு எல்லாத்துலயும் பங்கு வகிக்கும். மண்ணுல இருக்கிற இந்த நுண்ணுயிரிகள் எல்லாம் மண்ணுக்கும் நமக்கும் ரொம்ப முக்கியம். அதனால மண்ணை பாதுகாக்கணும். நிலைத்தன்மையான விவசாயம் செய்யணும், கரிம உரம் போடணும்னு பல விஷயங்கள் செய்யணும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த பதிவை பகிர்ந்து கொள்வதன் மூலம் நீங்களும் இந்த அருமையான தகவலை பரப்ப உதவலாம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் உற்சாகமளிக்கிறது. நன்றி.